மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, எல்லாம் சொல்லுங்க, எழுதியிருக்கிறபடி, எழுதியிருக்கிறபடி சாபமானார். எழுதியிருக்கிறபடி மரத்தில் தொங்கினார், எழுதியிருக்கிறபடி சாபமானார் சொல்லியிருக்கிறதுனால எங்கே எழுதியிருக்கிறதுன்னு பார்ப்போம். உபாகம் 21:22. கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கு போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. இதுக்கும் நாம படிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இயேசு மரத்திலே தூக்கப்பட்டார்னு சொல்லியிருக்குது, அதுக்கு என்ன சம்பந்தம்? திருப்புவோம் மத்தேயு 27. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய மனுஷன் வந்து பிலாத்தினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துயதான மெல்லிய துப்பட்டியை சுற்றி தன் கண்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். சாயங்காலத்துக்குள்ளே அங்கே அடக்கம் நடக்கிறது. ஏன்? தேவனால் சபிக்கப்பட்டவர், உலகத்தின் சகல பாவங்களும் அவர் மீது வைக்கப்பட்டிருந்தது, தண்டனை அவர் மீது வைக்கப்பட்டிருந்தது. அதனால் அவர் நிரம்பி இருந்தார். இந்த சாபக்கேண்டிய தீட்டு மறுபடியும் இந்த தேசத்தின் மேல் வராதிருக்கும்படியாக, மறுபடியும் மனக்குலத்தின் மேல் வராதிருக்கும்படியாக அவருடைய சரீரம் சாயங்கால வேளையிலே இந்த கல்வாரி சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு அந்த சாயங்காலமே அடக்கம் பண்ணப்பட்டது. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அந்த முறைமையின்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்முடைய சாபத்தை, பாவத்தை, அதற்குரிய தண்டனையை, நம்முடைய தரித்திரத்தை, நோய்களை எல்லாவற்றையும் தன் மீது சுமந்தது மட்டும் இல்லாமல் சாயங்காலத்துக்குள்ள அதோடு அவர் இறக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலிருந்து அந்த கல்லறைக்கு அதை கொண்டு போய்விட்டார். நான் சொல்லுகிறேன், கல்லறைக்கு மட்டுமல்ல, அந்த கல்லறையில வைக்கப்பட்ட அந்த சரீரம் 3 நாள் அங்கு இருந்தபோது கல்லறையை தாண்டி பாதாளத்துக்கே, நரக பாதாளத்துக்கே அதை கொண்டு போனார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பாதாளம் வரை இறங்கி நம்முடைய பாவ சாபங்கள் அனைத்தையும் மறுபடியும் நம்மை வந்து தீட்டுப்படுத்தாதபடி, நம் மீது அது சுமத்தப்படாதபடிக்கு கல்லறைக்கு மட்டுமல்ல பாதாளம் வரை கொண்டு போய் அங்கே தொலைத்து போட்டு விட்டு வந்து விட்டார். யோசுவா 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள்ள நுழைய போகிறாங்க. இஸ்ரவேல் அடிமைகளாக இருந்தவர்களை விடுதலை. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடந்ததெல்லாம் ஒரு ரட்சிப்பை குறித்த ஒரு படம், காட்சி இல்லையா? அது விளங்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது ஒரு டைப். பழைய ஏற்பாட்டில் எல்லாம் வந்து ஆவிக்குரிய அர்த்தத்தோடு இருக்குது நிறைய காரியங்கள். அவர்கள் அடிமைகளாக இருந்தது, அதிலிருந்து விடுதலையானது, இதெல்லாம் ரட்சிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு படமாக இருக்கிறது. இன்னும் கேட்டால் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தது ஞானஸ்நானமா, இப்படியெல்லாம் ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நடந்ததெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற காரியங்களுக்கு ஒப்பனையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் தான் வெளியே வந்துட்டாங்க. ஒரு சந்ததி மரித்து போயிட்டுது பலாந்தரத்தில். இப்போ இன்னொரு சந்ததி எங்கே நுழைய போகுது? கானான் தேசத்துக்குள்ளே நுழைய போகுது. இங்கே தான் கொண்டு வரணும்னு கொண்டாடுறாரு கர்த்தர். பாலும் தேனும் ஓடுற தேசத்தானே கொண்டாடுறேன்னாரு. அவங்க வராமல் போயிட்டாங்க, இவங்களை கொண்டு போய் விட போகிறாரு. இப்போ இந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு வர்ற வரைக்கும் ரட்சிப்பு முடியலன்னு சொல்கிறேன் நான், இல்லையா? அன்றைக்கி சொன்னேன், ரட்சிப்பில் அதுவும் அடங்கி இருக்கிறதுன்னு சொன்னேன். வெறும் விடுதலை மட்டும் இல்லை, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வெளியே கொண்டு வரது மட்டும் இல்லை, எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்? பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இதை போய் சேர்க்கறதுக்கு இயேசுடைய மீட்பு கொண்டு போய் சேர்க்கிறது. இதுக்கு தான் இது படமாக இருக்கிறது. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடந்ததெல்லாம் படம். அப்போ அப்படி பாருங்கள், இந்த 14ஆம் வசனம். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். இல்லை, ரெடி ஆகிட்டாங்க. பெரிய ஈவெண்ட் பாருங்கள். பாலும் தேனும் ஓடுற தேசம் இவ்வளோ நாள் காத்திருந்தாச்சு. இப்போ 40 வருஷத்துக்கு பிறகு நுழைய போகிறாங்க. புறப்பட்டார்கள். எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்பே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே, அதாவது யோர்தான் வந்து அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுமா. பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே
மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று, தண்ணி எங்கேருந்து வருது? மேலேருந்து கீழ் நோக்கி வர்றது. அது நிற்கிறது தான் சாதாரண நிற்க முடியுமா? மேலேருந்து கரை புரண்டு ஓடி வருது தண்ணி வேகமாக. அது நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. மேலேருந்து கீழே வர்ற தண்ணி அப்படியே குவியலாக குவிந்து ஒரு பெரிய சுவர் மாதிரி நிற்கிது பாருங்கள். அப்படியே வர்றது ப்ரொசீட் ஆக மாட்டுது, அதுக்கு மேலே போக மாட்டுது. ஏன்னா இவங்க கடக்கணும்னு சொல்லி வழி உண்டாகிறது. அந்த தண்ணி அங்கே குவியலாக குவிந்து சார்தானுக்கு அடுத்து ஆதாம் ஊர் வரைக்கும் என்று சொல்லியிருக்குது ஆங்கில பைபிளில். என்னுடைய ஆங்கில பைபிளில் வாசித்துட்டு இருந்தேன் பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதே மாதிரி தான். ஆதாம் என்கிற ஊர்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மார்க் போட்டிருக்காங்க, கீழே ஒரு நோட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த நோட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, சில நிறைய மேன்யூஸ்கிரிப்ட்ஸ், அதாவது ஆதியில் எதிலிருந்து இதெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டதோ, மேன்யூஸ்கிரிப்ட்ஸ்னால் ஒரிஜினல் டாக்குமெண்ட், பழைய மேன்யூஸ்கிரிப்ட், அதிலிருந்து தானே இப்போ மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த மேன்யூஸ்கிரிப்ட்ஸில், அநேக மேன்யூஸ்கிரிப்ட்ஸில் ஆதாம் என்கிற ஊர் ஒன்று எங்கேயோ இருந்ததுன்ற அர்த்தத்தில் சொல்லி இல்லையா, ஆதாம் வரைக்கும்னு சொல்லியிருக்கான். அவ்வளோதானா நிறைய மேன்யூஸ்கிரிப்டில். அப்போ வெறும் ஆதாம் வரைக்கும். அப்போ எப்படி வாசிக்கணும்? மேலே இருந்து ஓடுகிற தண்ணி நின்று ஆதாம் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. இப்படி தான் எழுதியிருக்குதாங்க. அதுக்கப்புறம் ஏதோ காரணத்துக்காக ஆதாம் என்கிற ஊர் எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சில காமெண்ட்ரிஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆதாம் என்கிற ஊரை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, இது வரைக்கும் அது மாதிரி ஒரு ஊர் இருந்ததாக தெரியவே இல்லைன்னு. அப்போ ஆதாம் வரைக்கும் ஒரு குவியலாக இருந்ததுன்னு சொன்னால், இப்போ ஜனங்க கடந்து பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கடந்து போகிறார்கள். இதற்கு இயேசு ஒரு பாலமாக, he is bridging the gap. அவர் இவர்கள் இக்கரையிலிருந்து அக்கறை கடந்து போகும்படியாக, பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும்படியாக கல்வாரி சிலுவையின் மூலமாக அங்கு அவர் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டதன் மூலமாக அவர் அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுகிறார். பிரிட்ஜ் பண்ணி அதை எப்படி பிரிட்ஜ் பண்ணுகிறார்னு சொன்னால், அந்த கேப்பை எப்படி உண்டாக்குறாருன்னு சொன்னால், ஆதாம் வரைக்கும், அதாவது இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய, இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால் சிலுவையில் மரித்தார் பாருங்க, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வர்ற மக்களுடைய பாவங்களை போக்குறது மட்டுமல்ல, என்னைக்கு சிலுவையில் மரித்தாரோ அன்றையிலிருந்து அதுக்கு பின்னால ஆதாம் வரைக்கும் உள்ள மக்களுடைய சாபங்களும் பாவங்களும் கூட அங்கே கல்வாரி சிலுவையில் சுமக்கப்பட்டது. ஆதாம் வரைக்கும். அப்ப ஆதாமுடைய பாவத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் உள்ள மனுஷனுடைய பாவம், இனி வரப்போகிற மனுஷனுடைய பாவம், கடைசி மனுஷனுடைய பாவம் வரைக்கும் கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எல்லாம் இருக்கீங்களா? குவியலாக குவிந்து நின்றதாம். உப்பு கடல் எனும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி ஒரு தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிகள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது, உடன்படிக்கை பெட்டி வந்து தேவனுடைய பிரசன்னத்தை எடுத்து காண்பிக்கிறது, இயேசுவை எடுத்து காண்பிக்கிறது. சுமந்து நின்னும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். உடன்படிக்கை பெட்டி அங்கே சுமந்துக்கிட்டு இவங்க நிற்கிறாங்க. அவங்க அங்கே நிற்கிற வரைக்கும் அந்த தண்ணி வந்து இவங்க மேலே விழுந்துவில்லை, மூடவில்லை. அவள் கடந்து போனார்கள். இயேசு வழியாகிவிட்டார். நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொன்னது இயேசு. அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு மட்டும் வழி அல்ல, அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு அதன் மூலமாக இவர்கள் அங்கிருந்து வெளியே வந்தாங்களே, அந்த ஆட்டுக்குட்டியாக மட்டுமல்ல, அவர் இப்பொழுது இவர்கள் இங்கிருந்து கடந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் கடந்து செல்லும்படியாக, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெறும்படியாக, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் போய் சென்று அடையும்படியாக இயேசுவே அங்கே நிற்கிறார். அவருடைய பாலம் போல அங்கே நின்று அவளை கடந்து போக பண்ணுகிறார். அதெல்லாம் கடந்து போறாங்க. இயேசு தான் கொண்டு வந்து சேர்க்கிறார் அவங்கள. இயேசு மறுபடியும் உயிரோடு எழுந்து மரியாளுக்கு காட்சி அளிக்கிறார். மரியாளும் தொட பார்க்குறார். சொல்கிறார், இல்லை இல்லை, நான் உன்னுடைய பிதாவனத்தை என்னுடைய பிதாவனத்துக்கு செல்ல வேண்டியது இருக்கு, வேலை ஒன்று இருக்குது. எங்கே வேலை? ஆட்டுக்குட்டியே அடிக்கப்பட்டார் கல்வாரி சிலுவையில், ரத்தத்தை சிந்தினார். இப்போ இந்த ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் பிதாவுடைய சமூகத்திலே சமர்ப்பித்து, இந்த ரத்தம் அங்கே நமக்காக தெளிக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் போக்கப்படும்படியாக பிதாவனத்தில் நான் செல்லுகிறேன் என்று சொன்னார். அங்கே போய் அது தெளித்திருக்கிறார், அது வேலை செய்திருக்கிறது. அந்த ரத்தம் ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை காட்டிலும் மேலான காரியங்களை பேசுகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்கள் நானும் குற்றவாளிகள் அல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த ரத்தம் இன்றைக்கு நமக்கு ரெக்கமெண்டேஷனாக அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே,
இருக்கீங்களா? எவ்வளோ வேலை நடந்திருக்கு பாருங்க. சாபத்துக்கு நீங்களாக்கி நம்ம மீட்டு கொண்டாந்து பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் சேர்க்கறதுக்கு இயேசு நமக்காக பாலமாகி விட்டார். அவர் தான் அங்கே பிரிட்ஜு. அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர் வெறும் ரத்தத்தை சிந்தி மீட்பை மட்டும் உண்டாக்கலை, நம்ம கொண்டு வந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அவர் பாலமாக இருக்கிறார் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. இருக்கீங்களா? இப்போ வாசித்து பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்கு சாபமாகி, அங்கே எழுதியிருக்கிறபடி அந்த முறைமையின்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அந்த சாபத்தீட்டு திரும்பவும் வந்து நம்ம இது படாதபடிக்கு, நம்ம இது வந்து விழாதபடிக்கு, அதுக்கு சான்ஸே இல்லாதபடிக்கு அதை கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட போது கல்லறை வரைக்கும் கொண்டு போனது மட்டுமல்ல, பாதாளம் வரைக்கும் கொண்டு போய் எங்கே போய் அந்த பாவ சாபங்கள்லாம் சேர வேணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டு அங்கிருந்து வெளியே வந்தார். உயிரோடு எழுப்பப்பட்டவராக, அதை தொலைத்து போட்டவராக வந்தார். இனி சாபமே நமக்கு கிடையாது. எந்த சாபத்தையும் நம்ம நம்பாதீர்கள், ஆசீர்வாதத்தை நம்புங்கள், ஆசீர்வாதத்தில் வாழுங்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்றைக்கு இதை கொஞ்சம் தியானித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. கல்வாரி சிலுவையில் இயேசு என்ன செய்து முடித்தார் என்பதை கொஞ்சம் நேரம் யோசிக்கணும். ஏதோ மேலோட்டமாக சில காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடாது, ஆழமாய் சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் எனக்கு வந்து கிடைக்கும்படியாக, நான் அங்கு வந்து அடையும்படியாக எனக்கு ஒரு பாலம் போல இருந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் சாபத்துக்குள்ளானவர்கள் அல்ல. அவங்க இவங்களும் வந்து உங்களுக்கு சாபம் இருக்குது, அது இருக்குன்னு நம்பாதீங்க. ஆசீர்வாதம் இருக்குது. கல்வாரி சிலுவை இருக்கிறது. அங்கே இயேசு மரித்தார், பாதாளம் வரைக்கும் கொண்டு சென்றுட்டார் உங்கள் பாவ சாபங்களை. இனி திரும்ப வராது. அதனால் நீங்கள் தீட்டுப்பட முடியாது, அது உங்களை தொட முடியாது, அதுக்கு உங்கள் மேலே அதிகாரம் கிடையாது. விசுவாசியுங்கள், அதை விசுவாசத்தில் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், சுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், தரித்திரத்தை நீக்குங்கள், ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், தரித்திரத்துக்கு அனுமதியை மறுங்கள், வியாதிக்கு அனுமதி மறுக்கப்படட்டும், விசுவாசத்தில் நில்லுங்கள். இயேசுவின் நாமத்திலே நான் சுகமானேன், வியாதி சாபம் நீங்கினது, தரித்திர சாபம் நீங்கினது, அதில் நான் வாழ மாட்டேன் என்பதை அறிக்கை செய்யுங்கள், அதில் நில்லுங்கள்.